தள்ளாத வயதில் கவனிக்க ஆள் இல்லாததால் தம்பதியினர் விபரீத முடிவெடுக்க முயற்சியா? வெடித்து சிதறிய கேஸ் சிலிண்டரால் மனைவி பரிதாப உயிரிழப்பு. 3 பிள்ளைகள் இருந்தும் முதியவர்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா? மயிலாடுதுறை பக்கத்துல இருக்கக்கூடிய நீடூர் மெயின் ரோட் பகுதியை சேர்ந்தவங்க தான் 69 வயதாகக்கூடிய இளங்கோவன். இவங்க ஹோமியோபதி டாக்டரா இருக்காங்களாமா. இவங்களுக்கு 59 வயதுல செந்தாமரை அப்படின்ற மனைவி இருந்திருக்காங்க. 2 மகள்களும் 1 மகனும் இருக்காங்க. இளங்கோவனுக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில மனைவி செந்தாமரை சிறுநீரக கோளாறால பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையா இருந்திருக்காங்களாமா. மகள்களுக்கும் மகனுக்கும் திருமணமாகி அவங்க வேற வீட்டுல வசிச்சுட்டு வந்த நிலையில வயதான தம்பதியை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. இதனால மனமுடைஞ்ச இந்த தம்பதி விபரீத முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு கூறப்படுது. இந்த நிலையில அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டர் வெடிச்சு சிதறனதுல வீட்டுடைய ஒரு பகுதி சேதம் அடைஞ்சிருக்காம இளங்கோவன் செந்தாமரை இருவரும் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. சத்தம் கேட்டு பக்கத்துல இருந்தவங்க ஓடி வந்து 2 பேரையும் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலியமா மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா வழியிலேயே செந்தாமரை பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இளங்கோவன சிகிச்சைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பா நீதிபதி கலைவாணி இளங்கோவனிடம் நேர்ல விசாரணை மேற்கொண்டு வராங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில எந்த ஒரு பிரச்சனைக்கும் விபரீத முடிவு தீர்வாகாது. அப்படி ஒரு எண்ணம் தோன்றுச்சுன்னா உடனே 104 அப்படின்ற தமிழ்நாடு மெடிக்கல் ஹெல்ப்லைன் அழைக்க சொல்லி வலியுறுத்தப்பட்டிருக்கு.